பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யாருக்கு நேராய் வந்தது என்றால் ஆபிரகாமுக்கு நேராய் வந்தது. பாருங்களேன், வேத புஸ்தகத்தில் ஆபிரகாம் என்கிற அந்த கேரக்டர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கேரக்டர். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி அவன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது அல்லது நிறைவேறினது என்பதை நாம் பார்ப்போமே. ஆனால் முந்தின வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பம் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறத, என் குடும்பத்தில் சில நன்மைகள் நடக்க முடியாமல் இருக்கிறத, இந்த ஆசீர்வாதங்கள் இந்த நன்மைகள் எல்லாம் எப்பொழுதையா நடக்கும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அவர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே நாம் கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்கிற, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த எப்படிப்பட்ட தேசம், என்ன தேசம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் உன்னை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்ன? முதல்ல உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த நாளில் கீழ்ப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், நான் உன்னை ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீ உன் குடும்பத்தில் இந்த சந்ததியில் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன். ரெண்டாவது, உன்னை ஆசீர்வதித்து அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷனினால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல, உலகத்தால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூணாவது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நாமே நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்துவதில் இன்றைக்கி உலகத்தில் பாருங்களேன், எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அவங்க பேரை அவங்களே பெருமைப்படுத்துகிறாங்க. இல்லை, கர்த்தர் நம் பேரை பெருமைப்படுத்துவார். கடைசியாக, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னை நான் ஆசீர்வதிப்பது எதனுடைய அர்த்தம் தெரியுமா? நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். போகிற இடமெல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ மற்றவர்கள் பேசும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கடத்தப்படும். நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி ஒரு யோசேப்பு அவன் இன்னொரு தேசத்தில் இருந்தாலும் அவன் மூலமாய் ஒரு குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டதும் போல நம்மை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.